காதலர்களின் ஜோடி போட்டோ. இருங்க, ஆத்தா வருவாங்க, ஆடி பூஜை பண்ணுவாங்க. அதை பார்க்க தானே நானும் ஆவலா இருக்கேன். ஆத்தா வந்தாச்சு வந்தாச்சு. அப்பா, வரணுமா? திரும்பிட்டா திரும்பிட்டா. அப்படியே பாத்துருமா. பார்க்க போறா. எவ்வளவு பாடுபட்டு இந்த போட்டோவை மாட்டி வச்சா கொஞ்சம் கூட பார்க்காம போன் பேசிட்டு இருக்கா. கடவுளே, உனக்கு இரக்கமே இல்லையா? என் ராஜதந்திரம் எல்லாம் வீணா போயிடும் போல இருக்கே. இந்த முறை பாத்துருவா. பார்த்தே ஆகணும், பார்க்கணும் இல்ல? என்ன திரும்பிட்டா? அந்த போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சாதான் என்ன? இன்னும் இப்படி திரும்பி நடக்க ஆரம்பிச்சிட்டா. என்ன இவ அவ்வளோ நேரம் அந்த பக்கம் நின்னா போட்டோவை பார்த்தாளா இல்ல பார்த்தும் பெருசா எடுத்துக்கலையா? ஒண்ணுமே புரியலையே. எப்படி பார்க்க வைக்கிறது? கூடவே போய் சொல்லி கொடுத்துடலாமா? பாரு பாரு, போட்டோவை பாரு. பேசாம நம்மளே கூப்பிட்டு பார்க்க வச்சிருவோமா? அதான் கரெக்ட். அக்கா, ஐயோ,
ஐயோ, பத்தும் பத்தாததுக்கு இவர் வேற வந்துட்டாரா? என்ன 7:30 கூட்டு வரோம், இன்னும் நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு. கொஞ்ச நாளா ஜேம்ஸ் பாண்ட் ரொம்ப க்ளோஸா நம்மள ஃபாலோ பண்ணுதே. நம்ம பண்ற வேலையெல்லாம் கண்டுபிடிச்சிருமோ? ஆளப்பாரு, இப்ப யாரு கூப்பிட்டாங்க? இவ வேற ரேடியோல பேசுற மாதிரி ஓயாம பேசிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் போனை வச்சுட்டு போட்டோவை பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணலாம்ல. I'll call you. பார்த்துட்டா வெற்றி. ஆண்டவா, காப்பாத்திட்ட. சூப்பர். பார்த்துக்கிட்டே இருக்கா. டக்குனு கத்து. மனசு மாறிடாத. வனஜா, அக்கா அக்கா, என்ன வனஜான்னு கத்திட்டு போட்டோவே ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கா? ஒருவேளை நான் தான் இந்த போட்டோவை மாட்டி வச்சுன்னு கண்டுபிடிச்சிட்டாலோ? அது டேஞ்சர் ஆச்சே. அக்கா, என்ன நடக்குது இந்த வீட்ல? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? என்னாச்சுக்கா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இந்த போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? போட்டோவா? இதா? அக்கா, ஆதி பார்வதி அழகா இருக்குல்லக்கா பாக்குறதுக்கு. அக்கா, இந்த போட்டோவை பத்தியா கேட்டீங்க? இது எப்படி இங்க வந்தது? யார் இங்க மாட்டி வச்சாங்க? நானே இப்பதானே பாக்குறேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதேக்கா. ஹால்ல புதுசா ஒரு போட்டோவை மாட்டி இருக்காங்க. அது கூட கவனிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அகிலா, ஆதியோட போட்டோ தானே மாட்டிருக்கு. அதுக்கு ஏன் நீ இப்படி டென்ஷன் ஆகுற? அதானே. அந்த போட்டோல ஆதி மட்டும்தான் இருக்கானா? இப்படி ஒரு போட்டோ இப்ப இந்த ஹாலுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் என்ன? ஓ, இதெல்லாம் உங்களோட வேலைதானா? இல்ல அகிலா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த போட்டோவை நானே இப்பதான் பாக்குறேன்.
அப்படின்னா இந்த போட்டோ வேற யாரு கொண்டு வந்து இங்க மாட்டி வச்சிருப்பா? ஒருவேளை ஆதியே கொண்டு வந்து இங்க மாட்டிருப்பானோ? வனஜா, என்ன பேசுற நீ? அகில மனச நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற ஆதி. அதனால இந்த போட்டோவை கண்டிப்பா ஆதி கொண்டு வந்து இங்க மாட்டிருக்க மாட்டான். மாமா, என்ன மாமா பேசுறீங்க நீங்க? அதெல்லாம் நம்ம பழைய ஆதி. ஆதிதான் எப்பவோ மாறிட்டானே. ஆமா மாமா, அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல அக்கா ஆதி கிட்ட உனக்கு நான் முக்கியமா அந்த பார்வதி முக்கியமான்னு கேட்டப்போ ஆதி என்ன பண்ணா? கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பார்வதி தான் முக்கியம்னு முடிவெடுத்தான்ல. அன்னைக்கே அவன் மாறிட்டான் மாமா. வந்துட்டியா? வா. நெல்லு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னம்மா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. பாத்தீங்களாக்கா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எப்படி நடிக்க. சரி, நீங்க பேசுங்கக்கா. ஆதியோட கைய புடிச்சுக்கிட்டு நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சப்பவே உன் கழுத்தை புடிச்சு வெளியில தள்ளி இருக்கணும்னா. ஆதிக்காக தான் நான் இன்னைய வரைக்கும் பொறுமையா இருக்கேன். என்னோட பொறுமையை நீ ரொம்ப சோதிக்க ஆரம்பிச்ச, அப்புறம் நீ தாங்க மாட்ட. உங்க பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையேம்மா. எந்த தப்பும் பண்ணலையா? அப்போ இந்த போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? இந்த போட்டோ எப்படி இங்க வந்துச்சுன்னு எனக்கு பாத்தீங்களாக்கா எப்படி தடுமாறுறா பாத்தீங்களா? கண்டிப்பா இவ வேலைதான்க்கா இது. இல்லம்மா, இந்த போட்டோ ரூம்ல தான் இருந்துச்சு. எப்படி இங்க வந்துச்சுன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நீ பழைய பார்வதியா இருந்திருந்தா, என் மேல விசுவாசம் உள்ள பார்வதியா இருந்திருந்தா, நீ சொன்னதை நான் கண்டிப்பா நம்பி இருப்பேன். ஆனா நீ மனசுல உன்னை வச்சுக்கிட்டு வெளியில என் மேல விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு
என்னை ஏமாத்தின நம்பிக்கை துரோகி. அப்படி சொல்லு. போனா போகட்டும்னு என் எதிரிய கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிய என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னால மன்னிக்கவே முடியாது. மன்னிக்க கூடாது, மன்னிக்கவே கூடாது. நீ இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் நரக வேதனையை அனுபவிச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் எதுக்காக? ஏன் ஆதிக்காக? என் வீட்டு நிழல்ல நிக்க கூட தகுதி இல்லாத நம்பிக்கை துரோகி நீ. எப்படி உன் போட்டோவை என் வீட்டுல ஹால்ல கொண்டு வந்து வைப்ப. அத நான் பார்த்து சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? என்ன ஆழம் பாக்குறீங்களா? கொஞ்ச நாள் போகட்டும், அப்படியே என் கோபம் ஆறிடும். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே மறந்துட்டு நான் சமாதானமாகி உன்னை என்னோட கனவுல கூட அது நடக்காது. நடக்க கூடாது. இந்த ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரி ஒரு நாளும் கௌரவத்தை விட்டு கொடுத்து இறங்கி வர மாட்டா. திருவிழா களை கட்டுது. வனஜா அக்கா, இந்த போட்டோவை கழட்டி என் கண்ணு படாத இடத்துல கொண்டு போய் தூக்கி போடு. அக்கா அது வந்து ஏய், சொன்னதை மட்டும் செய். செய்றேன். அகிலா கொஞ்சம் பொறுமையா இரு அகிலா. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஐயோ, ஆபத் பாந்தவன் வந்துட்டானா? சரி